ஹாய் வியூவர்ஸ். இந்த வாரம் நான் பார்க்க போகும் விருந்தினர் ரமா சீனிவாசன். அவர் ஏற்கனவே நமக்கு பரிச்சயமானவர். அவர் ஒரு ஓவியர். அவர் ஓவியம் தீட்டிக் கொண்டே இருப்பார். இந்த வருடம் ஒரு தீமை யோசித்து அதன்படியே அவர் ஓவியத்தை தீட்டுவார். ஒரு 30 ஓவியங்கள் செய்து வைப்பார். இந்த வருடம் அவருடைய தீம் கோதையின் கனவு. அந்த பத்திய டீடைல்ஸ் எல்லாமே அவரை கேட்டு தெரிஞ்சுக்கிறார். பாருங்கள், அவரை சந்திப்போம். நீங்க இந்த தீமை எப்படி செலக்ட் பண்ணீங்க? ஹாய் பார்வதி, சீட் சேனல் நேயர்களுக்கு என் வணக்கம். நான் திவ்ய பிரபந்தம் கத்துக்கிறேன். அதுல நாங்க மார்கழி மாசம் ஒவ்வொரு வருஷமும் காலையில ஒன் ஹவர் பிரபந்தம் படிப்போம். அப்போ நான் என் பிக்சர்ஸை டிஸ்பிளே பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இயர் நான் அந்த திருப்பாவை ரிலேட்டட் பிக்சர்ஸா போட்டேன். செகண்ட் இயர் தினம் ஒரு கண்ணன் 30 நாளும் 30 வகையான கண்ணனை போட்டேன். இந்த வருஷம் என்ன பண்ணலான்றப்போ சரி வாரணம் ஆயிரம் பண்ணலாமான்னு ஒரு தாட் வந்தது. சரி அது கோதையின் கனவா பண்ணக்கூடாது, அவளோட ட்ரீம்ஸ் எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். அதை எல்லாமே இந்த வாட்டி பிக்சரைஸ் பண்ணிருக்கேன். நீங்க ஆண்டாளின் கனவுகள் அதை எப்படி நீங்க கற்பனை பண்ணி ஓவியம் மாத்திட்டீங்க? ஆண்டாள் பிறந்ததுல இருந்தே கிருஷ்ணர்னே கண்ணனுக்காகவே வாழ்ந்தார். வாரணம் ஆயிரம் அதெல்லாம அவளோட கனவோட பாட்டு தான் அதெல்லாம். எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, சரி கோதையின் கனவு எப்படி இருக்கும், அதை நம்ம பிக்சரைஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு எனக்கு ஒன்று தோணித்து. அது ஆரம்பிச்சுதான் அவளோட கல்யாணம் வரைக்கும் ஒவ்வொன்னா வரைஞ்சு பார்த்தேன். அதுதான் உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். நீங்க ஆண்டாள் கனவுகளை கற்பனை பண்ணி ஓவியமா தீட்டிருக்கீங்க. அதை நாம பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். உங்க எல்லாருக்குமே ஆண்டாள் கதை தெரியும்னு நினைக்கிறேன். முதல் பெரியாழ்வார் ஆண்டாளை துளசி மாடத்துக்கிட்ட கண்டெடுக்கிறார். அவர் கிருஷ்ணர் நினைவாவே இருக்கா. தோழிகளுடன் மார்கழி நோன்பு நூக்கிறார். கோதையின் கனவு கிருஷ்ணரை அடைவதே. அவள் ஒரு சமயம் தன் கிருஷ்ணருக்கான மாலையை தன் கழுத்தில் போட்டு பார்க்கிறார். அதை கண்ட பெரியாழ்வார் அதிர்ச்சி அடைகிறார். பிறகு அவர் அதே மாலை கிருஷ்ணனின் தோளில் இருப்பதை கோவிலில் காண்கிறார். அவளுக்கு எதிலும் கிருஷ்ணர் நினைவே. பிறகு அவளுக்கு கிருஷ்ணருடன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கிறது. கல்யாணம்னா ஊஞ்சல் இல்லாமையா, மாலை மாத்துறது பாருங்க. இந்த மாதிரி நல்ல விதமா கல்யாணம் முடிகிறது. ஆரத்தியோட கல்யாணம் நல்ல மங்களகரமாக முடிகிறது. கடைசியாக இந்த ரங்கமன்னாரியை சென்று அடைகிறார். அவருடன் ஐக்கியம் அடைகிறாள் கோதை. என்ன நேயர்களே, ரமா சீனிவாசனின் கற்பனை ஓவியங்கள் ஆண்டாளை பற்றிய கனவுகள் பற்றி அலாதியாக இருந்ததல்லவா? இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கும் இவ்வாறு ஓவியம் தீட்ட வேண்டும் என்ற ஆசை வந்திருக்கும் அல்லவா? அடுத்து வேறொரு விருந்தினரை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பார்வதி பாலகிருஷ்ணன்.